கரப்பான் பூச்சி கட்சி அந்த போராட்டம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இளைஞர்களது மனக்குமுறலை கரப்பான் பூச்சி கட்சி இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த பல்வேறு சீரழிவுகளுக்கு காரணமாக இந்த மத்திய ஒன்றிய அரசு இருக்கிறது என்று இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டார். 30 நாளாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் சனுக் என்ற நண்பர் இன்றைக்கு சீரியஸான கண்டிஷனில் அரசு மருத்துவமனையில் டெல்லியில் அட்மிஷன் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர்களது குரல் யாரிடமும் எடுபடவில்லை. தர்மேந்திர பிரதான் அவரை கவனிக்கல, அமித்ஷா அவரை என்னன்னு கேட்கல, யாருமே என்னன்னு கேட்கல. மாணவர்களும் இளைஞர்களும் அதனால் ஏற்பட்ட கோபத்தை பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக சென்று அப்போதாவது அவர்கள் கேட்பார்களா என்ற கோபத்தை வெளிப்படுத்த பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மேல் தடியடி நடத்தி லத்தி தண்ணீர் பீச்சி எடுத்து கண்ணீர் புகை வீசி ஒரு வன்முறையை உருவாக்கியது மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு. காக்ரோஜ் ஜனதா பார்ட்டி நீட்டை ஒழிப்பதற்கு பதிலாக தர்மேந்திர பிரதானை ஒழித்து விட்டால், மந்திரி பதவியிலிருந்து எடுத்து விட்டால் நீட் ஒழிந்து விடும் என்று நம்புகிறார்கள் என்பது குறுகிய எண்ணம், குறுகிய பார்வை. அவர்களது பார்வை விசாலமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த வலதுசாரி உலகம் இன்னைக்கு டென்டக்கிள்ஸை விரிச்சு இதை கொண்டு போய் சேர்க்குது. ஆக்டோபஸுடைய ஒட்டுமொத்த கரங்கள்ல ஒரு டென்டக்கிள் தான் பிஜேபி, அந்த டென்டக்கிள்ல ஒரு தொங்கு சதை தான் தாவேகா. ஆர்எஸ்எஸ் தான் கரப்பான் பூச்சி கட்சி பின்னாடி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கரப்பான் பூச்சி மாதிரி ஒரு புரட்சியை உருவாக்கி இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு புரட்சி நடக்குது என்று சொல்லி அடுத்து ஒரு பெரிய புரட்சியை வந்துவிடக் கூடாது என்பதை மட்டுப்படுத்துவதற்காக இது ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுல 90% உண்மை இருக்கத்தான் செய்யும். ஒரு 29 ஒரு பெரிய சோர்ஸா வந்துருவாங்களா அந்த கரப்பான் பூச்சி கட்சி? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் பி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த கரப்பான் பூச்சி கட்சி அந்த போராட்டம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இளைஞர்களது மனக்குமுறலை கரப்பான் பூச்சி கட்சி இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த பல்வேறு சீரழிவுகளுக்கு காரணமாக இந்த மத்திய ஒன்றிய அரசு இருக்கிறது என்று இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கடந்த 30 நாளாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் சனுக் என்ற நண்பர் இன்றைக்கு சீரியஸான கண்டிஷனில் அரசு மருத்துவமனையில் டெல்லியில் அட்மிஷன் பண்ணப்பட்டிருக்கிறார். அவரது உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கிறது. 30 நாட்களாக அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு உண்ணாவிரத நோன்பில் ஈடுபட்டும் அவர்களது குரல் யாரிடமும் எடுபடவில்லை. பிரதமர் அவரை கவனிக்கல, தர்மேந்திர பிரதான் அவரை கவனிக்கல, அமித்ஷா அவரை என்னன்னு கேட்கல, யாருமே என்னன்னு கேட்கல. இத்தனைக்கும் சந்திரமந்திர தான் போராட்டம் நடக்குது. அப்போ அறப்போராட்டம் தோல்வியடையும் பொழுது மாணவர்களும் இளைஞர்களும் அதனால் ஏற்பட்ட கோபத்தை பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலமாக சென்று தங்கள் கோபத்தை அப்போதாவது அவர்கள் கேட்பார்களா என்ற கோபத்தை வெளிப்படுத்த பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மேல் தடியடி நடத்தி லத்தி தண்ணீர் பீச்சி எடுத்து கண்ணீர் புகை வீசி ஒரு வன்முறையை உருவாக்கியது மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, உங்களை கேட்பதற்கு பாராளுமன்றத்திலையும் எதிர்க்கட்சிகள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க. பாராளுமன்றத்தில் எந்த விதமான கேள்விக்கும் பதில் கிடையாது. மாநிலங்களில் போராட்டம் நடத்தினா அதுக்கும் பதில் இல்லை. மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் செவிகொடாத கேட்கப்படவில்லை என்று சொன்னால் அப்போ இந்த போராட்டங்கள் வலுப்பெறுமா இல்லையா? இப்படிப்பட்ட போராட்டங்கள் வலுப்பெறுமா இல்லையா? ஒரு நீட்டை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நமது லட்சியம். நீட் ஒரு மாணவர்களது மருத்துவ கனவை பொசுக்கக்கூடிய ஒரு அநீதியான தேர்வாகும் என்பதுதான் நமது லட்சியம். ஆனால் காக்ரோஜ் ஜனதா பார்ட்டி நீட்டை ஒழிப்பதற்கு பதிலாக தர்மேந்திர பிரதானை ஒழித்து விட்டால், மந்திரி பதவியிலிருந்து எடுத்து விட்டால் நீட் ஒழிந்து விடும் என்று நம்புகிறார்கள் என்பது குறுகிய எண்ணம், குறுகிய பார்வை. அவர்களது பார்வை விசாலமாக இருக்க வேண்டும், அகண்ட பார்வையாக இருக்க வேண்டும். விசால பார்வைகள், உன் அறிவை விரிவாக்கு, அகண்டமாக்கு, விசால பார்வைகள் என்று சொன்னார் பாரதிதாசன்.
அப்படி வந்து விசால பார்வையோடு இருந்தால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் இன்னும் வலுப்பெற்றிருக்கும். அது வந்து அதனுடைய நோக்கம் குறுகியதாக இருந்ததால் ஏதோ தர்மேந்திர பிரதானை நீக்கிட்டா ஒட்டுமொத்த எல்லாத்துக்கும் தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து ஒட்டுமொத்த பிஜேபியும் நீட்டை கொண்டு வந்ததே மாநிலங்களில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேருந்து டாக்டர்ஸ்கள் வரக்கூடாது, மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் அதிகமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிகிறாங்க. இப்போ கிராமப்புறத்தில் பணிபுரிந்து கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது பேஷண்ட் வந்து கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க. கார்ப்பரேட் ஆன உலகம் இது வந்து வலதுசாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகு. இப்போ வலதுசாரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த மருத்துவமும் அவர்கள் கையில் சென்றடைய வேண்டும், ஒட்டுமொத்த மருத்துவமும் அவர்கள் நினைக்கிற அளவில் வந்து வருமானத்தை கொட்ட வேண்டும். கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டார்கெட் வச்சு இன்றைக்கி இத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும், இத்தனை ஸ்கேன் பண்ணியிருக்கணும், இத்தனை இது பண்ணியிருக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சேவைக்கு அங்கே இடமில்லை. இது கல்வியில் வந்துருச்சு, மருத்துவத்தில் வந்துருச்சு, தொழில்துறையில் வந்துருச்சு, கன்சியூமர் எக்கானமியில் வந்துருச்சு, ரீட்டைல் செக்டாரில் வந்துருச்சு, எஃப்எம்சியில் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கார்ப்பரேட் புகுந்து விட்டது. கார்ப்பரேட் புகுந்த பிறகு என்ன அர்த்தம்? பணம் ஒன்று தான் குறிக்கோள். கார்ப்பரேட்டுக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோளே ஒழிய இங்கே வந்து மக்களது சேவை என்பது இங்கே இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது, இல்லை என்றால் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. அப்போ இந்த சேவையை கொடுக்கக்கூடாது என்று தான் நீட்டை கொண்டாந்திருக்கிறார்கள். அதற்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வலதுசாரியினுடைய எண்ணங்களுக்கு அடிபணிவராகத்தான் மோடி இருந்திருக்கிறார். மோடி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் WHO ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ அவர் எப்படி வந்து நீட்டை எடுப்பார்? இப்போ நீட்டை தூக்குனா தானே நியாயம் பிறக்கும். ஒவ்வொரு மாநிலமும் ஏன் வளர்ந்தது? அமெரிக்காவும் சைனாவும் ஏன் வளர்ந்துச்சு? அந்தந்த மாநிலங்கள் கல்விக் கொள்கை, மருத்துவக் கொள்கை, தொழில் கொள்கை, அதனுடைய கோர் காம்பிடன்ஸை பொறுத்து, அதனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை பொறுத்து, நீர் வளம், நில வளம், மனித வளத்தை பொறுத்து அவர்கள் சொந்தமாக மாநிலங்கள் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. ட்ரூ ஃபெடரலிசம் அங்கே இருந்தது, ட்ரூ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அங்கே இருந்தது. அதெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி என்னது? கம்ப்ளீட் கோர்சிவ் சென்ட்ரலிசம். அப்போ அந்த கோர்சிவ் சென்ட்ரலிசம்னா மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம். இப்போ மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் வந்து கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தொழில்துறையிலையும் நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து கார்ப்பரேட் கலாச்சாரத்தை உள்ளே கொண்டாட முடியும். கார்ப்பரேட் கலாச்சாரம் உள்ளே வந்தால் தான் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியும். ஒரு கட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய காய்கறி சந்தை, அதாவது கிராசரி மார்க்கெட்டு மட்டுமே 60 லட்சம் கோடி டு 70 லட்சம் கோடி. அதனால தான் ஃபார்ம் பில் 2020 கொண்டாந்தார் அவர். அந்த 60 லட்சம் கோடி டு 70 லட்சம் கோடியை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்காக அந்த ஃபார்ம் பில் 2020 கொண்டாந்தார் மோடி. இதை எதிர்த்து போராடினார்கள் விவசாயிகள். ஒரு வருடம் போராடி 700 பேர் உயிர் நீத்து அந்த பில்லை வாபஸ் வாங்க வைத்தார்கள். இப்போ நீட்டு ஏன் கொண்டாந்தாக்காங்க? மருத்துவம் கார்ப்பரேட்டைசேஷன் ஆகிப்போச்சு. இப்போ மருத்துவத்தை வந்து கார்ப்பரேட்டைசேஷன் ஆக்கணும்னா நீட்டு கொண்டாந்தா தான் முடியும். இப்போ நீட்டுக்கு நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர் கலாச்சாரம் வரணும். ஏன் இன்றைக்கி வந்து 1000 பள்ளிகள் தமிழ்நாட்டினுடைய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்சியாக மாறுவதற்கு பெர்மிஷனை ஜோசப் விஜய் கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காரு? மத்திய ஒன்றிய அரசினுடைய பிஜேபி அரசினுடைய மும்மொழி கொள்கை உள்ளே வரணும், சமஸ்கிருத கல்வி உள்ளே வரணும், நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளே வரணும். இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காரு பிராக்சி அரசை, பிஜேபியினுடைய பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள். எனவே வந்து நீங்கள் அப்போ எப்படி உங்களுக்கு அப்போ இவங்க எப்படி நீட்டை ஒழிப்பாங்க? ஒவ்வொரு பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பள்ளிகள் அத்தனையுமே வந்து அதிகமான சார்ஜை பண்ணுறாங்க. சிபிஎஸ்சியில் 9ஆம் வகுப்புலேருந்து கோச்சிங் சென்டரோட டைப் வச்சுக்கிறாங்க. கோச்சிங் சென்டரில் தான் பிள்ளைகளை போய் படிக்குது. ஸ்கூலில் நடக்கல கிளாஸு, கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிடுறான். வாரத்துக்கு ஒரு நாள் போய் அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு வராங்க. இப்படி எல்லா சிபிஎஸ்சி பள்ளிகளையும் நடக்குது. ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி பள்ளி
நாங்கள் தரமான சிபிஎஸ்சி கல்வியை கொடுக்குறோம். எங்கள் எங்கள் பள்ளியில் படித்தா கோச்சிங் சென்டரே போக தேவையில்லை, நீட்டுக்கு தனியாக கோச்சிங் எடுக்க தேவையில்லை, சிபிஎஸ்சிக்கு இது ஜேஇக்கு தனியாக கோச்சிங் எடுக்க தேவையில்லை. நாங்கள் நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தின்படியே இத்தனை மாணவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கணும். ஒரு பள்ளி சொல்லுங்க, ஒரு பள்ளி சொல்லுங்க. கோச்சிங் சென்டராக உருவாக்கக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இல்லைன்னா எதுக்கு அதுக்கு படிக்கணும்? எதுக்கு அங்கே படிக்கணும் சொல்லுங்க. இப்போ மக்களுக்கு இதெல்லாம் புரியுதா அப்படின்னா புரியாது. ஏன்னா மக்களே இதுக்கு அடிமையாயிட்டாங்க. மக்களே இந்த கன்சியூமர் எக்கானமிக்கு அடிமையாயிட்டாங்க. என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை அது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அப்போனா நான் செலவழிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கார்ப்பரேட் மக்களை சர்வீஸாக எதெல்லாம் கவர்மெண்ட் வச்சுருந்ததோ, திராவிட இயக்கம், திமுக அதிமுக கட்சிகள் இதெல்லாம் சர்வீஸாக உருவாக்கி சர்வீஸாக ஆரம்பிச்சிச்சோ அதெல்லாம் இன்றைக்கி கன்சியூமர் எக்கானமியாக மாற்றியாச்சு மோடி அரசில். அந்த கன்சியூமர் எக்கானமியை செயல்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி ப்ராக்சி கவர்மெண்ட்டு விஜய் கவர்மெண்ட் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த கல்வியும் மருத்துவமும் தொழில்துறையும் உற்பத்தி துறையும் வேளாண்மை துறையும் அனைத்து துறைகளும் அரசு துறைகளும் எல்லாமே கார்ப்பரேட்டைசேஷன் ஆகிப்போச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுது, என்ன சொல்லுவாங்க? சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், மேலேருந்து சொல்கிறாங்க சார், நாங்கள் செய்கிறோம் சார். நீங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், நாங்கள் அவங்க சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் சார், அவ்வளோதான் சார், இன்றைக்கி வராது சார் ரிசல்ட்டு, அவங்க கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம் சார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி கார்ப்பரேட் மேலே போட்டுட்டு எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ஃபியரை கிரியேட் பண்ணிட்டாங்க மக்கள் மத்தியில். என்ன கிரியேட் பண்ணிட்டான்? எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸை உருவாக்கிருக்கு. எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ். நீங்கள் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசுனா நீங்கள் உங்கள் பதவி போயிடும். அதிகார வர்க்கத்தை சொல்கிறதுக்கு ஆடலைன்னா உங்களால் அங்கே நிற்க முடியாது. இது கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ். ப்ரைவேட் என்னது? எல்லா ப்ரைவேட்டையுமே கிக் எக்கானமியாக மாற்றிட்டான். கிக் எக்கானமின்னு என்னது? டோட்டலாக கோவிட் வந்துச்சு, அதோட கிக் எக்கானமியை மாற்றி எல்லாமே ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வந்துருச்சு, உனக்கு வேலை இல்லை, எப்போ வேலை போகுமோ என்ற ஒரு பய உணர்வை இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில், ஐடி துறையில் இருக்கவங்க இளைஞர்கள் மத்தியில் இந்த பய உணர்வை உருவாக்கிட்டாங்க. எப்போ வேலை போகும்னு தெரியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ வேலை போகும், எப்போ பதவி போகும், எப்போ இஎம்ஐ கட்டுறது நிற்கும், ஒன்றும் தெரியாது. முந்தியெல்லாம் நம்ம சேவிங் எக்கானமி 1990 வேர்ல்டு கிரைசிஸ் வந்தப்போ, குளோபல் கிரைசிஸ் வந்தப்போ, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்போ இந்தியா தப்பிச்சதுக்கு ஒரே காரணம் சேவிங்ஸ். நம்மளுடைய சேவிங்ஸ். இன்றைக்கி பேங்க்கில் போய் சேவிங்ஸ் பண்ண முடியுமா நீங்களால? உங்களால் பேங்க் கொடுக்குற ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா? அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? நம்ம ப்ரைவேட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரைவேட்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓட வேண்டியது இருக்குது. நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பாரித்த அத்தனை பணத்தையும் கொண்டு ப்ரைவேட்டில் போட்டு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு ப்ரைவேட்டில் போட்டு அவன் உடனே கம்பெனியை மூடிட்டு போயிடுறான். அப்போ பொதுமக்களுக்கு என்னது? சேமிக்க முடியல. எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணு, உடனே ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லாத்துக்குமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சேவிங் கிடையாது. வர்ற பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுற, ஸ்பெண்டிங் எக்கானமியாக மாறிடுச்சு. அப்போ நல்ல பைக்கு, பிராண்டடு சட்டை, பிராண்டடு ஷூ, பிராண்டடு கிளாஸு, பிராண்டடு ஃபோனு, பிராண்டட் எல்லாமே பிராண்டடு. அப்போ பிராண்டடு தான் மதிப்பு. நான் பிராண்டட் வாங்கினா தான் மதிப்பு. அப்போ என்னது? வர்றது அத்தனையுமே செலவழிச்சா தான் கார்பரேட் வளரும். செலவழிக்க வச்சா தான் கார்பரேட் வளரும். இப்போ செலவழிக்க வைக்கிறதுக்கு எதை வச்சு உடனே வைக்க முடியும் அப்படின்னா அங்கே தான் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி இன்றைக்கி ஃபேஸ்புக்கு மெட்டாவுனுடைய வருமானம் 8 லட்சம் கோடி வருஷத்தினுடைய வருமானம். 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டு, 2,000 பட்ஜெட்டு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஒரு தனி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி இன்னைக்கு மக்களுடைய மனங்களை ஊடுருவிக்கிறாங்க. பிஹேவியரல் பேட்டர்ன் தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பிஹேவியரோடு இருக்கீங்க,
எதை அதிகமாக பார்க்குறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின் லேர்னிங்கில் உங்களை பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பிஹேவியருக்கு ஏற்ற பொருள்களை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து திணிப்பான். அந்த ஏற்ற வீடியோஸ் மட்டும்தான் நீங்கள் உங்கள்கிட்ட வரும், அது மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது மட்டுமே வந்து எழுதி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் சம்பாரிச்ச சேவ் பண்ண தொகை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட $1 பில்லியன், 8000 கோடி நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் சேவ் பண்ண தொகை. அப்போ டோட்டலாக வந்து என்டையர் சிஸ்டமே கன்சியூமர் எக்கானமியில் மாறி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக போயிடுச்சு. இங்கே சொசைட்டி கிடையாது, இங்கே வந்து நம்ம எல்லாம் ஒரு கூட்டு சொசைட்டியாக வாழணுன்ற கான்செப்ட் காலி, கூட்டு குடும்பம் காலி, நியூக்ளியர் ஃபேமிலியும் காலி. நியூக்ளியர் ஃபேமிலி காலியாகி இப்போ ஹஸ்பண்ட் தனி, ஒய்ஃபு தனி, பிள்ளைங்க தனி. பிள்ளைங்க தனியாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் தனியாக இருக்காரு, ஒய்ஃபு தனியாக இருக்குது, எல்லாம் தனியாக இருக்குது. அவங்கவுங்க கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வாங்குறாங்க. ஸ்விக்கியில் இவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு, அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. முந்தியெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு டிவி இருக்கும், எல்லோரும் உட்காந்து ஒன்றா பார்ப்போம். இப்போ எல்லா வீட்டு கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அவன் எதை பிடிக்குதோ அதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆகிட்டானா, இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆக்கின பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமான ஸ்பெண்ட் த்ரிப்ட் ஆகணும். உங்கள் பணத்தை சேமிக்க வைக்கக்கூடாது. உங்கள் வந்து ஊதாரித்தனமான செயல்களில் ஈடுபட வைக்கணும். ஈடுபட வச்சு கடைசி வரைக்கும் உங்களை வந்து ஒரு ஃபியர்லேயே வச்சுருக்கணும். ஃபியர்லேயே வச்சுருந்தா தான் நீங்கள் எதுக்கு அடிமையாவீங்க? எதுக்கு அடிமையாவீங்க? பயத்துக்கு எவன் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் வந்து எங்கே போவான்? ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டில் புகுருவான், என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவான். இல்லைன்னா இன்னொருத்தன் கடவுள்கிட்ட போய் காலில் விடுவான். வயசானவங்களாம் கடவுள்கிட்ட போகிறாங்க, அதிகமான கூட்டம் கடவுள்கிட்ட போகுது. இளைஞர்கள் கூட்டம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டில் மூழ்கி கிடக்கு. இப்போ இதுதான், இந்த எக்கானமியை தான் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி வலதுசாரி உலகமும், ஒட்டுமொத்த வலதுசாரி உலகம் வந்து இன்றைக்கி இதை டென்டக்கிள்ஸை விரித்து இதை கொண்டு போய் சேர்க்குது. அதில் ஒரு பாட்டு தான் பிஜேபி. ஆக்டோபஸனுடைய ஒட்டுமொத்த கரங்களில் ஒரு டென்டக்கிள் தான் பிஜேபி. அந்த டென்டக்கிளில் ஒரு தொங்கு சதை தான் தாவேகா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை புரியாத வரைக்கும் நீங்கள் வந்து வேற ஒரு இது கிடையாது. அப்போ என்ன அது? இப்போ இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலே குற்றம் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி கிட்டு மேலே ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் இதை புரிந்து கொண்டு என்றைக்கு சமுதாயத்தினுடைய பார்வை குறையுதோ, என்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பற்றி நம்ம சிந்திப்பது குறையுதோ, என்றைக்கு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நெறிமுறை குறையுதோ, அன்னைக்கு இந்த விளிமியங்கள் எல்லாமே அடிபட்டு போகும். அப்போ விளிமியங்கள் அடிபட்டு போன உலகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும்? டெஸ்டினேஷன் வெட்டிங்னு மாற்றிட்டான். என்ன மாற்றிட்டான்? டெஸ்டினேஷன் வெட்டிங்னு மாற்றிட்டான். முந்தியெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? மண்டபம், கல்யாண மண்டபம் பிடிச்சி அங்கே எல்லாரையும் சொந்தக்காரங்களை வர வச்சு ஒரு நாள் 2 நாள் கல்யாணம் நடக்கும். இப்போ டெஸ்டினேஷன் வெட்டிங், அது கடைசி வரைக்கும் டெஸ்டினேஷன் போகுமானே தெரிய மாட்டேங்குது. வெட்டிங் டெஸ்டினேஷன் வெட்டிங், ஆனால் அந்த வெட்டிங் கடைசி வரைக்கும் வாழுமா? அது எங்கே போய் நிற்கிது? எங்கே போய் நிற்கிது? ஃபேமிலி கோர்ட்டில் போய் நிற்கிது 6 மாதத்தில். வெட்டிங் டெஸ்டினேஷன், ஆனால் போகிறது ஃபேமிலி கோர்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவாங்க. எல்லாம் பெப்சி, கோகோ கோலா, பர்கரு, கேஎஃப்சி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பித்தான். எல்லோரும் எங்கே போய் நிற்கிறோம்? ஐவிஎஃப் கிளினிக்கில் போய் நிற்கிறோம், ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் போய் நிற்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? எப்படி கார்ப்பரேட் எக்கானமி எப்படி வந்து இந்த நம்மளுடைய கல்ச்சரை மாற்றி வச்சுருக்கு அப்படின்னு. அப்போ இந்த இளைஞர்களை இதில் எங்கே வந்து தெளிவாக நிற்பான் ஒருத்தன் அப்படின்னா, எவனால் வந்து ஐக்கியூவும் ஈக்யூவும் பேலன்ஸாக இருக்கும், எவனுக்கு ஐக்கியூவும் ஈக்யூவும் பேலன்ஸாக இருக்கும், அவனை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. எமோஷனல் கோஷன்ட் எவனுக்கெல்லாம் வீக்காக இருக்கோ அவனை சினிமா அடிமைப்படுத்தும், இன்ஸ்டாகிராம் அடிமைப்படுத்தும், நண்பர்கள் அடிமைப்படுத்தாக, போதைப் பொருள் அடிமைப்படுத்தும், பொருள்கள் அடிமைப்படுத்தும், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் அடிமைப்படுத்தும். ஈக்யூ ஸ்ட்ராங்காக இருக்காத வரைக்கும், இல்லாத வரைக்கும் இவர்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ஈக்யூவை ஒழிக்கணுன்றது தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கல்வித்துறையினுடைய கல்வியை வந்து மோடி கை வைக்கிறது காரணம் என்ன? அந்த ஈக்யூவை ஒழிச்சிடணும். ஐக்யூ மட்டும் இருந்தால் போதும்.
ஈக்கி இருக்கக்கூடாது, சமுதாயத்தை பற்றி அக்கறை உங்களுக்கு இருக்கக்கூடாது. உன்னைய பற்றி மட்டும் நீ நினை, சமுதாயத்தை பற்றி நினைக்காத. சொசைட்டின்னு ஒன்று கிடையாது, எல்லாமே இண்டிவிஜுவலிஸ்டிக். நீ ஒரு வாங்கும் சக்தி உள்ள ஒரு மனிதன், ஒரு ஏடிஎம் கார்டு. உங்ககிட்ட நான் கார்டை போட்டால் நான் பணத்தை எடுப்பேன். உங்ககிட்ட பொருள்ன்ற ஒரு சந்தை பொருளை விற்றா நான் உங்கள்கிட்ட பணத்தை எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கமாடிட்டியாக மாற்றிட்டான். இந்த கமாடிட்டியாக மாற்றுறது தான் வலதுசாரியினுடைய கொள்கைகள். அப்போ அந்த கொள்கைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எல்லாருமே தன் நிலை புரியாவிட்டால் ஒட்டுமொத்தமாக அடிமையப்பட தான் வேணும். இதில் அந்த கரப்பான்பூச்சி கட்சி, இதுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கட்சி இருக்குது, ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குது. ஏன்னா இப்போது அண்ணா சாரை போராட்டம் கூட திடீர்னு நடந்தது, ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. ஆர்எஸ்எஸ் தான் கரப்பான்பூச்சி கட்சி பின்னாடி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இருக்கலாம், டைவர்ஷனுக்காக பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நோக்கம் தெளிவாக இல்லாமல் இருக்கிறதுனால, நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை, உண்மை இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்துடக்கூடாது, அதுக்கு இடையில இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு புரட்சியை உருவாக்கி இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு புரட்சி நடக்குது என்று சொல்லி அந்த அடுத்து ஒரு பெரிய புரட்சியை வந்துடவிடக்கூடாது என்பதை மட்டுப்படுத்துவதற்காக இது ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் உண்மை இல்லாமல் இல்லை, 90% உண்மை இருக்கத்தான் செய்யும். அப்போ பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கான ஒரு யுக்தி தான். இது எப்படி புரிஞ்சுக்கிற சார்? ஒரு 29ல் ஒரு பெரிய சோர்ஸாக வந்துருவாங்களா அந்த கரப்பான்பூச்சி கட்சி? யார் என்னதான் வந்தாலும் சரி, இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி அசைக்க முடியாது. மோடி தான் பிரைம் மினிஸ்டர், எழுதி வச்சுக்கோங்க. இவிஎம் இருக்க வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர். வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துங்க, ஒட்டுமொத்த நிலைமையும் மாறும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.